என் பேர் தினேஷ்குமாருங்க. மொடக்குறிச்சி ஆலத்துப்பாளையங்க. ஃப்ளியோ வந்து நான் வாங்கி இப்போ 3.5 வருஷம் ஆகுது. 72,000 ஓடிருக்குறேங்க. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. சர்வீஸு நல்லா பிக் ட்ராப்பு வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் நமக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் டெய்லி 100 ருபீஸ் சேவ் ஆகுங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் 30 டேஸ்னால் 3000 ருபீஸ் சேவ் ஆகுங்க. அதாவது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் போக நம்மளுக்கு 3000 சேவ் ஆகுங்க மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 36,000 ரூபா சேவ் ஆகுங்க அமௌண்ட்டு. இப்போ நீங்கள் வண்டி எடுத்த காசு வந்து சேவிங்ஸ் அதிகமாக பண்ணிட்டீங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ பேட்டரி நமக்கு வாரண்டி இருந்தாலும் உங்களோட மைலேஜ் பத்தலை அப்படிங்கிறதுக்காக அப்டேட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஒரு புது பேட்டரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பழைய பேட்டரி நம்ம வந்து ஒரு காஸ்ட் கொடுத்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு புதுசாக போடுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இதில் திரும்ப சேவிங்ஸ் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 72,000 ஓட்டியிருக்கிறேங்க. இப்போ நீங்கள் இப்போ கொடுக்குற பேட்டரி இப்போ 30,000 ரூபா சார்ஜ் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். 30,000 ரூபாய்க்கு இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னாங்க, அதே ஒரு 72,000 எனக்கு வந்துச்சுன்னா ஓகே, எனக்கு நான் ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா கணக்கு வச்சுனா கூடங்க 70,000 கிலோமீட்டர் போட்டால் கூட 3,721 2,10,000 ரூபா எனக்கு மறுபடியும் சேவ் ஆகிக்குங்க. வண்டி எனக்கு மிச்சம் இருக்குதுங்க. அந்த காரணத்துக்காக தான் மறுபடியும் வந்து பேட்டரியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க அப்ளை பண்ணுங்க உங்கள்கிட்ட. சரிங்களா? தேங்க்யூங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ்.